அது கபில் சிபல் ஒரு மிக முக்கியமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கார். இந்த வக்பு மட்டும் நடைமுறைக்கு வந்தால் தாஜ்மஹால் கூட இல்லாத நிலை ஏற்படும் ஒரு பயங்கரமான ஒரு தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப தாஜ்மஹால் எப்ப கட்டினாங்க? ஷாஜகான் காலத்துல தாஜ்மஹால் கட்டினது. கட்டி ஏறக்குறைய 500 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கு ப்ரூஃப் காட்டுனா எந்த ப்ரூஃபை கொண்டு வந்து காட்டு? இந்து முன்னணி RSS காரன் என்ன சொல்றேன், கோயிலை எங்க கிட்ட கொடுத்துருங்க, அது அரசு தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க அதே வாதம் தானே இங்கயா? இவர் என்ன சொல்றாருன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் நாங்க கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் தான் போவோம். கான்ஸ்டிடியூஷனை விட்டு இப்போ சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உள்ளது. பட் அது அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கா, புறம்பா இருக்கா? இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டம். இந்த சட்டம் அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமான ஒரு சட்டம். அந்த போர்டுல என்ன ஆகுதுன்னா, சுதந்திர போராட்டத்துல யார் யார் உயிர் தியாகம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1,40,000 பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள், 1,00,000 பேர் தலித் மக்கள், 61,000 பேர் இஸ்லாமியர்கள். இங்க சனாத்தன சங்கிகள் எவ்வளவு பேருன்னா 0. சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்தவர்களின் எண்ணிக்கை பிராமணன், சத்திரியன், வைசியன். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர், மூத்த வழக்கறிஞர் திரு பெங்களூரு பாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பா சமீப காலமாவே பார்த்திருப்பீங்க நீங்க, உச்ச நீதிமன்றத்திற்கும் ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து நிலவி வருகிறது. அது ஒரு கட்டமாக பாத்தீங்கன்னா வக்பு வாரிய சட்டம் இன்று வாத பிரிவுகள் நடந்தன. அது கபில் சிபல் ஒரு மிக முக்கியமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கார். இந்த வக்பு மட்டும் நடைமுறைக்கு வந்தால் தாஜ்மஹால் கூட இல்லாத நிலை ஏற்படும் ஒரு பயங்கரமான ஒரு தகவல் எல்லாம் சொல்லியிருக்காரு. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? என்னன்னா, இப்போ இந்த நாக்பூர் ஆதிக்க அரசியல், சங்கி அரசியல், கார்ப்பரேட் சனாத்தன அரசியல், பிஜேபி அரசியல், மோடி அரசியல், கோதி மீடியா, இது எல்லாமே என்னன்னா, ஒன்று நீ தேசபக்தனா அதை நீ ப்ரூவ் பண்ணு, நீ இந்த நாட்டு குடிமகனா அதை நீ ப்ரூவ் செய், நீ இஸ்லாமியனா அதை ப்ரூவ் செய், எல்லாத்துக்குமே ப்ரூஃப காட்டுன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்திலயும் ஒரு முஸ்லிம் அட்டாக், CAA, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், NRC, NPR, அது வெறும் இஸ்லாமியர்கள் மேல மாத்திரம் இல்ல, தலித்தர்கள், நிலமற்றவர்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், நீ இந்த நாட்டு குடிமகனா அதை நிறுவு, அதை ப்ரூவ் பண்ணு. அப்ப என்ன பண்ணா, நீ இந்த நாட்டு குடிமகன் நீ சாட்சியத்தை கொடுக்கணும். வசதி மிக்கவர்கள் இல்ல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், வசதி படைத்தவர்கள், வியாபாரிகள், நிலன் புலன் சொத்து இதை வச்சுங்கிறவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ உடல் உழைப்பை வைத்து வாழக்கூடியவர்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவான்? ப்ரூவ்னா நீ டாக்குமெண்ட் கொடு, நீ இன்கம் டாக்ஸ் கட்டுறியா, உனக்கு வீடு இருக்கா, வீடு பத்திரம் கொடு, ப்ரூஃப், எல்லாத்துக்குமே ப்ரூஃப். அப்ப அது யார் மேல கொண்டு வந்தாங்க? இஸ்லாமியர்கள் மீது கொண்டு வந்தாங்க. CAA இந்து வா, கிறிஸ்டியன் வா, பார்சி வா, புத்திஸ்ட் வா, முஸ்லிமா நீ நில்லு, நீ வராத போ, நீ ப்ரூவ் பண்ணும் அதுல முஸ்லிம் இல்ல. அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த லேப்ல வச்சு நாக்பூர்ல டிசைட் பண்றாங்க. அதே நேரத்துல ஆர்டிகல் 370, இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான வாழக்கூடிய பகுதி, பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையர் எங்கு? காஷ்மீர்ல. உடனே ஆர்டிகல் 370 ரத்து. ஒரு மாநிலத்தையே யூனியன் டெரிட்டரியா பண்ணிட்டாங்க. அப்படின்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்க கூடாது. அதுக்கப்புறம் இஜாப், அப்புறம் மாட்டு இறைச்சி, லவ் ஜிஹாது, இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்டங்கள். காஷ்மீருக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடம் வக்ஃப் போர்டு. இது 900 வருஷம்
இந்த நாட்டுல லோதி அவங்க வந்து ஆட்சி பண்ணது 900 வருஷம். அதுக்கு பிறகு முகல் அவங்க வந்து ஆட்சி பண்ணது ஏறக்குறைய 600 வருஷம். சோ இஸ்லாமியர்களுடைய வரலாறு அப்படின்னா இந்த நாட்டுல ஒரு 1100 ஆண்டு கால வரலாறு. அப்போ அந்த காலத்துல இருந்த வக்ஃபு போர்டு, வக்ஃபுன்னா என்ன, தன்னுடைய சம்பாதியத்தில் ஒரு பங்கை பொது நலத்திற்காக மக்கள் நலனுக்காக வழங்குவதுதான் வக்ஃபு. அது அந்த மதத்தை நம்பிக்கை உடையவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கொடை அது. அப்ப தாஜ்மஹால் எப்ப கட்டினாங்க? ஷாஜகான் காலத்துல தாஜ்மஹால் கட்டினது. கட்டி ஏறக்குறைய 500 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு ப்ரூஃப் காட்டுனா எந்த ப்ரூஃபை கொண்டு வந்து காட்டுறது? குதுப் மினார், ஹைதராபாத்ல சார்மினார், அந்த மாதிரி இது 1100 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு வக்ஃப் அமைப்பு. அது நேத்து முந்த நாள் வந்ததில்லை. இந்தியா என்ற ஒரு நாடு முதல்ல பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியா உருவாவதற்கு முன்பு இருந்த வக்ஃப் சட்டம். வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டதான் பிரிட்டிஷ் இந்தியா. இந்தியா என்பது ஆகஸ்ட் 15, 1947. அதற்கு முன்பு இந்தியா என்கிற ஒரு நாடு இல்ல, அது பிரிட்டிஷ் இந்தியா. அப்ப வெள்ளக்காரன் வந்த பிறகு 1860க்கு பிறகுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயங்கள். அப்ப இந்த நாட்டுல வந்து 1100 ஆண்டு கால வரலாறு, அது அவர்களுடைய நம்பிக்கை. அப்போ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை எழுதும் போது ஆர்டிகல் 25, 26, 27 சிறுபான்மையினர் அவங்க சொத்தை வச்சுக்கலாம், கல்வி நிறுவனங்களை நடத்தலாம். அது இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ராவிஷன்ஸ். 1913, 1923, 1935, கடைசியா 1995 இது மாறி மாறி வருது. அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பராமரிக்கிறது அது வந்து யாருடைய பர்சனல் சொத்து கிடையாது. அது வந்து அந்த மத நம்பிக்கையோடு சேர்ந்த அந்த செயல். அது இது மத வழிபாடு. இது இந்த நாடு ஒரு மதத்தை, இந்தியா நாடு கான்ஸ்டிடியூஷன் செக்குலர். இந்த நாட்டுல அனைத்து மத பிரிவினர்களும் வாழக்கூடிய ஒரு நாடு. இப்ப டெல்லியில வந்து ஒரு போர்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த போர்டுல என்ன ஆகுதுன்னா, சுதந்திர போராட்டத்துல யார் யார் வந்து உயிர் தியாகம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1,40,000 பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள், 1,00,000 பேர் தலித் மக்கள், 61,000 பேர் வந்து இஸ்லாமியர்கள், 8,100 பேர் வந்து ஆதிவாசிகள். இங்க சனாத்தன சங்கிகள் எவ்வளவு பேருன்னா 0. சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்தவர்களின் எண்ணிக்கை பிராமணன், சத்திரியன், வைசியன் 0. இவங்க தான் வந்து அங்க நின்று நீ வந்து இந்த நாட்டு தேசபக்தனா புரு செய், தேசபக்தனா புரு செய். அப்போ என்ன இது பர்பஸ் ஆஃப் இந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னா, அது நாக்பூர் அஜெண்டா. அது ஹிட்லர் காலத்துல 1933க்கு ஹிட்லர் ஆட்சிக்கு வரான், 1945 அழிஞ்சு போறான். அப்ப படிப்படியா ஹிட்லர் என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்தான் யூத மக்களுக்கு, யூத மக்களை அழிப்பதற்கான என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்தான், அதே மாதிரி சட்டத்தை இந்த சனாதன சங்கிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான சட்டங்கள். அப்போ இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டம், இந்த சட்டம் அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமான ஒரு சட்டம். ஆர்டிகல் 25, 26, 27க்கு விரோதமான சட்டம். ஓகே, நீங்க சொல்ல கூட நீங்க கடந்த காலம் வரலாறு முழுக்க சொல்லிருக்கீங்க. முஸ்லீம்கள் எப்படி ஆண்டார்கள், எப்படி அடக்கப்படுகிறார் என்ற வரலாறு சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதங்கள் என்ன, குறிப்பாக பிஆர் கவாயும் முர்முவும் நேரடியா மோதிக்கொள்ற ஒரு தோட்டம் ஏற்படுது, அரசியல் சட்டம் தான் வருதுன்னு அவர் சொல்றாரு. இந்த மோதலுக்கு சரியா இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? நீதிமன்றத்துல என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, 1332 பேஜ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அங்க பதிவு பண்றாங்க. யாரு? அரசு. துஷார் மேத்தாவும் பிரதம மந்திரி மோடி, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிட்டையர் ஆனாங்களா பேலா திரிவேதி, இவங்க 3 பேருமே மும்மூர்த்திகள்.
அந்த அம்மா வந்து லா செக்ரட்டரியா இருந்தாங்க. அட்வொகேட் ஜெனரலா இருந்தாரு துஷார் மேத்தா. பிரதம மந்திரி மோடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர் இன்னைக்கு சாலிசிட்டர் ஜெனரலா வந்திருக்காரு. 1332 அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டை நியாயப்படுத்தி வைக்கிறாங்க. அது எப்படி நியாயமா வரும்? இப்போ இஸ்லாமியர்களுடைய ஃபெய்த், நான் ஒரு இஸ்லாமியன், நான் இஸ்லாமை நம்புகிறேன், நான் குரானை நம்புகிறேன், நான் தொழுகை செய்து, நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணும்? இட் இஸ் மை பர்சனல். என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை நான் கடவுள் இறைவனுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக நான் கொடுக்கிறேன். அது கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ இருக்கு. அதையா நான் ப்ரூவ் பண்ணோம்? நீ இஸ்லாமியனாக இருந்தால் நீ அதை பதிவு செய், ப்ரூவ் செய். இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இப்ப தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் பாத்தீங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து மட்டாதிபதிகளுக்கு இருக்குது. அதுல இஸ்லாமியர்களை வைத்துக் கொள்ள நீங்கள் அனுமதிப்பீர்களா? திருப்பதி போர்டுல எத்தனையோ மடங்குது. காஞ்சி மடத்துல முஸ்லிமை வச்சுப்பீங்களா நீங்க? இப்ப தமிழ்நாடு பூரா இந்து முன்னணி RSS காரன் என்ன சொல்ற? கோயிலை எங்க கிட்ட கொடுத்துருங்க, அது வந்து அரசு தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க. அதே வாதம் தானே இங்கயா? அப்ப வக்ஃப் போர்டு அப்படின்றது என்னன்னா இஸ்லாமியர்களில ஒரு அட்டாக். இது அவர்களுடைய வழிபாடு ஸ்தலங்களை அட்டாக். இப்போ பாபரி மஸ்ஜித் என்ன மாதிரி தீர்ப்பு வந்தது? என்ன ஆதாரம் அதுக்கு? எந்த ஆதாரத்தை வச்சுங்க? அப்ப இஸ்லாமியர் அப்போ அது மஸ்ஜிதுக்கு பொருந்தாதா? ஒரு வழிபாட்டு தலத்தை உடைச்சிங்க, அதே இடத்துல கோயில கட்டுறீங்க நீங்க. இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமானது அன்றது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தோட. பட் இன்னைக்கு கோர்ட்ல என்ன வாதம் நடக்குதுன்னா கபில் சிபால் இது எல்லாத்த ஒட்டி வாதத்தை வைக்கிறாங்க. அவர் கூட இன்னொரு வழக்கறிஞரும் கூட அதே மாதிரி வாதம் பண்றாரு. இன்னைக்கு என்ன பாயிண்ட்? கான்ஸ்டிடியூஷனல் வெலிடிட்டி. பாராளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றக்கூடிய உரிமை இருக்கு, ஆனால் அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அப்போ இந்த வக்ஃப் திருத்தம் சட்டம், திருத்தம் இல்ல, அது புதிய சட்டம். இஸ்லாமியர்களுக்கு மேல் பழி வாங்குதல், இஸ்லாமிய மக்களை துன்புறுத்துதல், இஸ்லாமிய மக்களை நிர்மூலமாக்குதல். சாட்சர் கமிட்டி ரிப்போர்ட்ல இஸ்லாமிய மக்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு நிராயுத பாணிகள், எந்த சட்ட பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, வாழ்க்கை பாதுகாப்பு, அவர்களுடைய ஃபெய்த் வாழும் உரிமை, வணங்கும் உரிமை, நம்பிக்கையான உரிமை. அப்ப உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றுவதுதான் இந்த வக்ஃப். இது ஒரு அட்டாக் இல்ல, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அட்டாக். நிறைய அட்டாக், இதுல இது ஒரு அட்டாக். அப்ப இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இவர் என்ன சொல்றாருன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் தான் போவோம், கான்ஸ்டிடியூஷனை விட்டு இப்போ சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு உள்ளது, பட் அது வந்து அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கா புறம்பா இருக்கா அப்படின்றத ஒட்டி தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமா போதும் அப்பெல்லாம் வந்து கோர்ட் இன்டர்வீன் பண்றாங்க. இப்போ நில சீர்திருத்த சட்டம் EMS நம்பூதிரிபாத் கொண்டு வந்த போது அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்போ சொத்து வைத்துக் கொள்ளும் உரிமை அடிப்படை உரிமை அப்படின்னு அந்த சட்டத்தையே ரத்து பண்றாங்க. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், நேஷனலைசேஷன் ஆக்ட், இந்த எல்லா ஆக்டையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு உடைச்சு போடுறாங்க. ஆகவே சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிகல் 25, 26, 27 அந்த ஷரத்துகளை இந்த நாட்டு மக்களான இஸ்லாமிய மக்களுக்கு அந்த உரிமையை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கு. அப்போ கான்ஸ்டிடியூஷனலி அண்டர் ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட் இதுல இன்டர்வென்ஷன் ஆகணும். இல்லைன்னாக்கா இந்த நாட்டில் வந்து இது வெறும் இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமானது மாத்திரம் அல்ல,
இது இந்த நாட்டு மக்களுக்கே விரோதமானது. ஒரு கொந்தளிப்பு சூழ்நிலை. 2002 குஜராத்ல என்ன நிலைமை ஏற்பட்டது, 1992 அயோத்தியால என்ன நிலைமை ஏற்பட்டது, இது இஸ்லாமிய மக்களின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய யுத்தம் என்று சொல்கிறேன். லீகல் வார். அதே வக்பு விஷயத்துல சஞ்சீவ் கண்ணாவே சில பிரிவுகளை இப்ப தற்காலிகமாக ஸ்டே கொடுத்திருக்காரு கூடாதுன்னு சொல்லி. இப்ப பி.ஆர். கவாயும் கூட பாத்தீங்கன்னாக்கா அரசியல் சட்டம் தான் உயர்ந்தது, பாராளுமன்றமும் மற்றதெல்லாம் சாதாரணம் தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இப்ப நீ சொல்ற பாயிண்ட் ஆஃப் தான் நாங்க அரசியல் சட்டத்தின்படிதான் பார்ப்போம்ன்றாங்க. அப்ப சஞ்சீவ் கண்ணாவுடைய அந்த ஸ்டே தொடருமா, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இறுதியா என்ன சொல்ல வரீங்க? இது கண்ணா அவர்களுடைய ஸ்டே தொடரும். அப்ப கவாய் ஒரு செக்குலர், அவர் ஒரு நீதிமான். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில், வக்ஃபு சட்டத்தில் சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு நீதி கிடைக்கும். நீதி என்பது யாரோ கொடுப்பது அல்ல, அது அரசியல் அமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கான உரிமை. உரிமை அது பிறப்புரிமை, அரசியல் சட்ட உரிமை. இட் இஸ் a constitutional right. அப்ப இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். அது சுப்ரீம் கோர்ட்ல அந்த சிறுபான்மையர் மக்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். இது பாபரி மஸ்ஜித் தீர்ப்பாக இருக்காது என்று கூட நான் நம்புகிறேன். பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு என்பது அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்ட தீர்ப்பு. அதை ஒட்டி சந்தர்சூட் அவர்கள் போடும்போது அவர் கடவுள் ஆணையினால் அது நான் அந்த தீர்ப்பை எழுதினேன்னு நல்லா சொன்னாரு. இப்போ மாண்புமிகு நிதி அரசர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் தலைமையில் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படாது. இது சட்டத்தின் ஆட்சி. இது ராஜா ஆட்சி கிடையாது, சட்டத்தின் ஆட்சி. கான்ஸ்டிடியூஷனல் லா அரசியல் அமைப்பு சட்டம் தான் பெரியது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் கூட பெரியது கான்ஸ்டிடியூஷன் தான். இந்த நாட்டு மக்கள் எந்த பார்லிமெண்ட் எது இருந்தாலும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதுதான். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்படாதது அது நீதிமன்றத்தில் செல்லாது. ஆகவே இந்த வக்ஃப் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தது சரியில்லை. அது அந்த மக்களுக்கு நியாயம், நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். இது வெறும் சட்டத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல. வக்ஃபு என்பது ஒரு சார முஸ்லீம் மட்டும் ஒடுக்குற விஷயம் அல்ல, அது நாளடைவில் எல்லோருக்கும் பரவுங்கிற கருத்தையும், அதே போல அரசியல் சட்டம் எவ்வளவு உன்னதமான உயர்வான பி.ஆர். கவாய் அந்த சஞ்சீவ் கண்ணா கொடுத்த அந்த ஸ்டேட் தொடருங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க நன்றி சார். நன்றி. போங்க, சுருக்கமா வந்திருக்கேன். நாளைக்கு தான் அப்டேட்டான பாத்துக்கணும் நம்ம. ஓகே. ரொம்ப நன்றி. நம்ம போட்டு லிங்க் கொடுத்துறேன்.